குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் சிம்மராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான், எப்போ ராசிக்குள்ளே கேது வந்தாரோ அப்போவே கொஞ்சம் மென்டலி ஸ்டேபிளாக ஆயிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா வாழ்க்கையினுடைய யதார்த்தமான உண்மைகளை நிறைய கற்றுக் கொடுத்துருப்பார். யார் எப்படி இருக்காங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மனிதர்களுக்கு முக்கியத்துவமா, காசுக்கு முக்கியத்துவமா, என்ன ஏது எல்லாம் A to Z லைஃபோட ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சரை புரிய வச்சுருப்பார் கேது. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான், கலத்தர ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது. கணவன் மனைவி உறவில் அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் ஏற்படுத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 8, அதாவது சனி பகவான் 7ஆம் அதிபதி ஆகி அவர் 8ல் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சிம்மம் இருந்துகிட்ருக்கு. ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை விட கூடுதல் நன்மை என்ன அப்படின்னா, இந்த மாத துவக்கத்திலிருந்து மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரிஷப ராசியில் சூரியன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. கூடவே புதனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவு. இங்கே குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது இங்கே மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துது. அது பணபரஸ்தானங்களில் மகாலட்சுமி யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப கொடுப்பனைக்கு உட்பட்ட விஷயம். அது அப்படி பணபரஸ்தானத்தில் மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டு அதனால் என்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த மே மாத பலனில் சொல்லியிருக்கேன். அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். விருப்பப்பட்டவங்க அந்த வீடியோவை பார்த்து தெளிவாகிக்கிங்க. கூடவே இங்கே புதனோட வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் புதனும் இருக்கிறதுனால குரு சுக்கிரன் நினைவோடு சேர்த்து புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகமும் ஏற்படுது. அப்போ இது மகாலட்சுமி யோகத்துக்கு கூடுதல் பலத்தை தருது அப்படின்னே நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ரைட். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சிம்மராசிக்கு. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வைகாசி மாதம் 1ஆம் தேதி 15/5/2026 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் தான் அமர்ந்திருப்பார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியனுக்கு திக்பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் சூரியன் இருக்குது, கவலையே இல்லை. அதாவது எந்த ஒரு ராசியோ எந்த ஒரு லக்னமோ ஜாதகத்தில் என்ன யோகம் இருந்தாலும் ராசிநாதனோ அல்லது லக்ன அதிபதியோ பலம் பெற்று இருந்தால் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். நன்மையான யோகமாக இருந்தாலும் தீமையான யோகமாக இருந்தாலும் பலம் பெற்றிருந்தால் அதை அனுபவிக்க முடியும். பலம் இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. ஸோ அதுதான் நியதி. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல பலமாகி அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதால் மேக்சிமம் உங்களுக்கு இங்கே மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2026 அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியில் இருந்த புதன் மிதுன ராசிக்குள்ள உங்களுடைய 2/11க்கு அதிபதி 11ஆம் இடத்தில் பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் முழுக்க பலம் அடையுது. வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1/6/2026 அன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சியானது நடக்க காத்திருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 12ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு 90% இந்த குரு பகவான் குறைத்து விடுவார்.
குரு பயிற்சியை பற்றி தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இன்னும் ஒரு வாரத்தில் சேனலில் வரும், பார்த்து தெளிவாகிக்குங்க. குரு பயிற்சிக்கு வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. 12இல் சுக்கிரன் எப்போதுமே பலம்தான். மீண்டும் அந்த மகாலட்சுமி யோகம் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் ஏற்படுது, உச்சம் பெற்ற குருவோடு. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுய ஜாதகத்தின்படி நம்ம ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகங்களோட தசாபுத்தி சுய ஜாதகத்தின்படி நடந்துட்டு இருந்தாலும் நம்ம சொன்னது அப்படியே நடக்கும். ஒன்றும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கலாம், அல்லது அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் எந்த கிரகம்னு தசாபுத்தி நடத்தினாலும் அது பொருந்தி வரும். சரி, ரெண்டுமே இல்லைன்னா அப்போவும் அந்த விஷயம் நடக்கும். பெருசாக லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் அது கொடுக்காது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்ய காத்திருக்கார் அப்படின்னு பார்ப்போம். ராசிநாதன் சூரியன், உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தார். இருந்தாலும் அது பாதகஸ்தானமாக கூட இருந்தது. இப்போ 9ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்ற சூரியன் தந்தை வழி உறவுகளாலும் தந்தையின் மூலமாகவும் லாபமும் அதிர்ஷ்டமும் சந்தோஷத்தையும் அள்ளித்தர காத்திருக்கிறார். அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான புது முயற்சிகளையும் தாராளமாக துணிந்து செய்யலாம். அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு பொற்காலமாக மாறும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த முடிவு எடுத்தாலும், எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழலை தான் ஏற்படுத்துமே தவிர நெகட்டிவாக போகாது. உங்களுடைய செல்வாக்கை, உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய ஆளுமையை மிகச்சரியாக பயன்படுத்தி தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அடுத்தடுத்த உயர்வு, பதவி உயர்வு, பொருளாதார உயர்வு, என்னென்னவெல்லாம் நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், மேலே போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் ஒவ்வொன்றா செய்கிறதுக்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துவார். யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது, யாருக்கிட்டையும் சம்பளத்துக்கு போய் கை கட்டி நிற்கக்கூடாது. சுய உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே, ஆள் மனசுக்குள்ளே அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டம் உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காக நிறைய பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் கூட எடுப்பீங்க. ஆனால் அஷ்டமச்சனி இருக்குது, கவனம். ஏன்னா அஷ்டமச்சனியில் பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒரு விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற காசெல்லாம் தீர்ந்து போயிடும். கடைசியில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணமோ அதுக்கான கடனை நம்ம கட்டிகிட்டு இருப்போம். அப்போது சேமிப்பு அப்படிங்கிறது கரைஞ்சு கடனாக மாறி விடுகிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சேஃபராக இருக்கா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் தொழிலை டெவலப் பண்ணி போகிறதுக்கும் ஏதாவது வழிவகைகள் இருக்கா, அது நம்மளுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. இப்போது எல்லா சிம்மராசிக்கும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி இப்படி இப்படின்னு நிறைய எண்ணங்கள் தோணும், நிறைய எண்ணங்கள் தோணும். ரைட், அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் கூட இருக்கக்கூடிய நபர்கள், அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ அப்பாவோ அம்மாவோ வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கொலீக்ஸ், இவர்களால் நீங்கள் புகழப்படுவீர்கள், மற்றவர்களால் நீங்கள் புகழப்படுவீர்கள். அந்த புகழ்ச்சிக்கு மயங்க வேண்டாம். ஏன்னா உங்களை தூக்கி வச்சு பேசி உங்கள்கிட்ட இருக்கிற காரியத்தை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளை பெருமை பேசிட்டா போதும், சிம்மத்தை பொறுத்தவரை நம்மளை பெருமை பேசிட்டா போதும், மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், வேணுங்கிறது செஞ்சு போடுவோம். அவன் எதுக்காக பேசுகிறான் என்ன எதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிங்கன்னா சௌக்கியமாக இருக்கும். பெருமை பேசுவது தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி உங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க, அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுங்க. ரைட், இல்லைன்னா ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். அதே போல் இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்தளவுக்கும் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எது உங்களுக்கு சரின்னு ஓடுதோ, ஆக்சுவலாக எது சரியோ அதை தான் செய்வீங்க. க்ளீன் அண்ட் நீட்டாக செய்வீங்க. உங்களுடைய செயலுக்கும் நடத்தைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் எந்த இடத்துலையும் பாதகம் வராமல் கௌரவமான விஷயங்களை மட்டும்தான் டச் பண்ணுவீங்க, அதை மட்டும்தான் செய்ய போகிறீங்க. கொஞ்சம் தரக்குறைவான விஷயங்கள் எது இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் பார்ப்பீங்க, அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ அதில் ரொம்ப கான்சியஸாக இருப்பீங்க. உங்களை நீங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்ருப்பீங்க. மற்றவர்களோட கைகட்டி அடிமைத்தனமாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கும். அதனால் மன ரீதியான பாதிப்புகளும் இந்த காலகட்டம் உருவாகும். அப்படி அடிமைத்தனமாக இருந்து சிம்மமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மன ரீதியாக பாதிப்பு வரும். ரைட், 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் முதலாளாக நின்று
எல்லாத்தையும் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நம்பிக்கை, தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் குறைஞ்சு உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துது. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு விளம்பரம் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்காம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சிம்மத்துக்கு இப்போ ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஸ்லோ டவுன் ஆகியிருந்தாலும் இந்த காலகட்டம் அதையும் தாண்டி உங்களை தேடி உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்களை யாரோ இப்படியே உங்களை தேடி உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதில் மாற்றம் இல்லை. இழந்த விட்ட தொழிலை மீண்டும் தொட்டு அதில் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. நல்லதொரு தலைமை பண்பு. 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் நீங்களாகவே இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் உங்களை யாராலும் இந்த காலகட்டம் தோற்கடிக்க முடியாது. உங்களை யாரும் மறைச்சு உங்களுடைய செயலை பயன்படுத்தி மேலவும் வர முடியாது. முன்னாடியெல்லாம் அது நடந்தது. ரைட், 10 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம தகுதி வாய்ந்த நபர் அப்படிங்கிறத உங்களுடைய தகுதியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான வாய்ப்புகளும் தேடி வரவங்களுக்கு அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணவும் செய்வீங்க. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, முதுகெலும்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் நம்மளால் உணர முடியும். இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதே போல் படிப்பு, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆரம்ப கல்வி, மேற்கல்வி, உயர்கல்வி எல்லாத்துலேயும் ஒரு சீரான ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குறார். அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு முன்வைக்கிறார். அப்போது இந்த காலகட்டம் சம்மர் லீவாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஈவினிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஏதோ சின்னதாக ஒரு டிப்ளமோ பண்ணலாம். ஒரு 6 மந்த் கோர்ஸ், 10 மந்த்ஸ் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ், ரெகுலர் பேசிஸ் இல்லாமல் உங்களுக்கு போஸ்டரில் படிக்கிற மாதிரி இந்த மாதிரி எதுனாலும் செய்யலாம். படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. உங்களுடைய பேச்சிற்கு அனைவரும் மதிப்பளிப்பார்கள். நல்ல பேச்சாற்றல் உண்டு இந்த காலகட்டம். அதே போல் உங்களுடைய வயது ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்குது, சிம்மராசியாக இருக்கீங்க, உங்கள் வயசு ஒரு 25க்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு சற்று பாதிப்பை தரக்கூடிய வண்ணமாக இந்த மாதம் மாறிவிடுங்க. அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மன அழுத்தத்தையும் உடல் ரீதியான உடல் தொந்தரவுகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. இப்போ 25 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் சிம்மராசியாக இருக்கீங்கன்னா பேரண்ட்ஸோட ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்க, முக்கியமாக அம்மாவனுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. மனசுக்குள்ளே பயங்கரமான தைரியம் இருக்கும். சாமி யார் என்னத்தை பண்ணிவிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளை அசைச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மன தைரியம் இருக்கும். அதுவே போதும்ல. அது என்ன ஆகுது, அந்த தைரியம் விடாமுயற்சியாக மாறுது. அந்த விடாமுயற்சி கண்டிப்பான வெற்றியை பெற்று தருகிறது. இப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு பேர் வாங்கிட்டோம்னா எல்லாராலும் பாராட்டப்படும் இல்லையா. அரசு வெகுமதிகள் உண்டு. வயது மூத்த நபர்கள், நம்மளுக்கு மேல் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் நம்மளுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். அவருடைய வெகுமதிகளும் நம்மளுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது. வெகுமதினா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் இன்சென்டிவ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலாம். இதில் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அது பேச்சுவார்த்தைகள் உட்படுத்தணும், போகணும், பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதம் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான மாதமாகவும் இது மாறிவிடுகிறது. அதையும் சரியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுகளே எப்படிலாம் வேலை வாங்க முடியாது. ஈவன் ஓனர் கூட அந்த மாதிரி வேலை வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வேலை வாங்கி மேலே இருக்கிற ஆளாக இருந்தாலும் கீழே இருக்கிற ஆள் தப்புனா தப்பு தான், சொல்கிறத செய்ய அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. இப்போது இந்த டைம் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான அந்த கிரேஸையும் உங்களுடைய அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் யாராலும் தடுக்க முடியாது. அன்ஸ்டாப்பபிள். ஸோ அது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. அதே போல் பழமையை எதிர்க்கக்கூடிய மனநிலைமை வந்துடும். முன்னே அந்த பழைய பஞ்சாங்கமே வாடிட்டு புதுசாக ஏதாச்சும் பண்ணலாம், பிடிக்கலாம் அப்படின்ற பழமை எதிர்க்கக்கூடிய தன்மை வந்துடும். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்களை நோக்கி மனசு போயிடும். ஓகே. ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப ஆக்டிவாக அந்த மாதம் இருப்பீங்க. இன்னும் தொந்தரவு இல்லை. ரொம்ப வயசானவங்க கூட எவ்வளோ உடல் தொந்தரவுகள் இருந்தால் கூட ஆக்டிவாக அந்த மாதம் இருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை.
மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, மூலிகை துறையில் இருக்கிறவங்க, செராக்ஸு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கிறவங்க, சிஸ்டம் அட்மினாக இருக்கிறவங்க, ஒரு பெரிய செக்டாருக்கு ஒரு அட்மின் பொசிஷனில் இருக்கிறவங்க, ஹெச்ஆராக இருக்கிறவங்க, இந்த எரிபொருள் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்கள், தேன், அந்த உணவு பதப்படுத்த கெட்டு போகாத உணவுகள், நெய், தேன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கெட்டு போகாத உணவுகள், எக்ஸ்பிரி டேட்டே அது கிடையாது. ஸோ இது சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க, அதை நகை வேலை செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்திடும். அடுத்த கட்டத்தை நோக்கி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி எப்படியே நான் இருக்கட்டும், நான் சொல்லக்கூடிய துறையில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இழுத்துட்டு போகும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, நோ காம்ப்ரமைஸ். அதில் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசி அதிபதியாகி 10ஆம் இடத்திலிருந்து இத்தனை நன்மைகளை செய்கிறார். என்ன தாயாருக்கு மட்டும் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்குறார், இந்த மருத்துவ செலவுகளை கொடுக்குறார். அதே போல் தற்பெருமை அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. தற்பெருமை அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது சொல்கிறது. அதை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்ததா புதனினுடைய நகர்வு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி முதல் 15 நாட்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், 11ஆம் அதிபதி 10ல் இருந்தால் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் 2-10 தொடர்பு அப்படிங்கிறது தன்னுடைய திரிகோணத்தில் போய் தான் உட்கார்றது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்லக்கூடியது. அதே போல் 10ஆம் இடமும் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இப்போ 2ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல நுணுக்கமான அறிவாற்றல் உருவாகும். எதையுமே எடுத்தாங்க ஊத்தோன்னு செய்ய மாட்டோம், நிதானமாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் குழந்தைகள் மூலமாக மன நிறைவில்லாத ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துரும். மனக்கவலை குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதோ, அல்லது நம்மளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து அவங்கள சிரமப்படுத்துகிறதோ, நம்மளால் குழந்தை கஷ்டப்படுதே அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை நம்ம பேச்சை கேட்காம குழந்தைங்க அடம் பிடிச்சிட்டு அவங்க சௌரியத்துக்கு எல்லாம் பண்ணுறதோ, ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் மூலமாக மனக்கசப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வந்திருக்கும். ரைட். 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் போய் 10ல் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அது சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்குது முதல் 15 நாட்கள். இது வந்து புத ஆதித்ய யோகம் 10ஆம் இடத்துல. இப்போ அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக 10 பேர்த்துக்குள்ளே நீங்கள் அறிவாளியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிடுவீங்க இல்லையா. இப்போ நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழிலும் வேலையும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ வருமானத்துக்காக, அதில் நீங்கள் தனிப்பட்ட நபராக ஒரு வளர்ந்த முதிர்ந்த அனுபவம் மிக்க நபராக வெளியில் தெரிவிங்க. ஸோ பிரபலமாகிடுவீங்க, ஃபேமஸ் ஆகிடுவீங்க சார். பதவி உயர்வு, அதிகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு இல்லைனாலும் அதிகாரம் தற்காலிகமாக மேனேஜர் போயிடுவாங்க. நீங்கள் தான் அந்த மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மேனேஜர் ஒரு 10 நாள் லீவில் போயிடுவார். ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிகாரம் பதவி அப்படிங்கிற இந்த காலகட்டம் உங்கள் கையில் கிடைக்கும். என்ன இதில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்து என்ன, எதை மையப்படுத்தி பேசுகிறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள ஸ்டாப் பண்ணி நம்மளோட கருத்தை மட்டும் திணிப்போம். நம்ம சொல்கிறத மட்டும் அவங்க கேட்கணும்னு நினைப்போம், எதிர்வாதம் செய்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே. வாய்க்கால் ஜீவனம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், ஒரு வக்கீலாக இருக்கலாம், ஒரு பாடகராக இருக்கலாம், ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஒரு கமாண்டராக இருக்கலாம். கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா, ஒரு டிவியில் கமெண்ட் கொடுக்குறாங்க, விஜேவாக இருக்கலாம், அர்ஜேவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய நாவை பயன்படுத்தி ஜீவனம் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் முதல் 15 நாட்கள் சொர்க்கமே. நல்ல வருமானத்தை பார்க்க முடியும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்க. முதல்ல நல்ல வாக்குபலமும் உண்டு. இப்போ 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துக்கு போகிறார். இது இன்னும் ஈவன் பெட்டர். ஏன்னா தன்னுடைய ராசிலேயே அவர் வந்து பலமடைகிறார். 2ஆம் அதிபதி பலமாயிடுது. குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே. ஷேர் மார்க்கெட்டில் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே குரோவ் ஆகும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும்.
சூது கவ்வும் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சூது உங்களுக்கு ஜெயிக்கும். எல்லா வசதி வாய்ப்புகளும் பண்ணி வச்சுருக்கோம், எதையும் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அது நீங்கி அனைத்தையும் அனுபவிக்கும் அற்புதமான காலமாக இது மாறும். அனைத்தையும் அனுபவிக்கும் அற்புதமான காலமாக மாறும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். நம்மகிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்போம், எல்லாத்தையும் அனுபவிப்போம். வட்டி வருமானம், வட்டி வரவு செலவு இதெல்லாம் நல்லா ஃபேவராக இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வட்டி வரவு செலவு ஃபேவராக இருக்குது, சந்தேகமே இல்லாமல் நல்லா இருக்கு. ரைட், ஓகே. அதே போல் சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்குது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் உண்டு. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடி செய்வீங்க. 11ஆம் இடத்துல போய் புதன் உட்கார்றார். புதனுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு இல்லையா, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் போய் 11ல் இருந்தால் என்ன அமைப்பு அப்படின்னா, புதன் 11ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தொட்டது துலங்கும்னு சொல்லுவான்ல, பார்த்தாலே நல்லா இருக்கும். அது 11ஆம் இடத்து புதனுக்கு அப்படி ஒரு வேலை இருக்கு. 11ஆம் இடத்துல புதன் பயணிக்கும் போது அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொட்டாலும் பார்த்தாலுமே நல்லா இருக்கும். அது செஞ்சுக்கலான்னு மனசில் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருவாங்க, நடந்துடும். கைராசி மிக்க நபராக மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் தெரிவோம். குடும்பத்தில் கட்டாயமாக சுப செலவுகள் சேரும். யாருக்கெல்லாம் கல்யாணம் இல்லை, காது குத்துல, குழந்தை பிறப்பில்லை, குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி என்ன சீமானம் இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்ட முடியல, இதனாலும் சரி, சுப செலவுகள் குடும்பத்தில் சேரும். சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். தொழிலில், வியாபாரத்தில் என்ன செய்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக ஒரு அப்பர் பொசிஷன் வந்துடுவீங்க. அப்பர் கிரேடு கிடைக்கும். கண்டிப்பாக லாபம் உண்டு, வளர்ச்சி உண்டு. பெரியவங்களுக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் இருந்துட்டு இருக்கும் இல்லையா, ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, உயிர் பயம். அந்த உயிர் பயம் போயிடும். ஆயுள் பலம் ஏற்படும், உயிர் பயம் போயிடும். நல்ல நண்பர்கள் உங்களை சூழ்ந்திருப்பார்கள். நல்ல நபர்களுடைய பழக்க வழக்கம் இந்த காலகட்டம் கிடைக்கும். உங்களுடைய தேவை என்னமோ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதி, தேவைக்கேற்பவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 45 வயசு 50 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈவன் பெட்டராக இருக்கும். அதுவும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 45க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈவன் பெட்டராக இருக்கும். ரொம்ப திருப்தியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரியா? அனைவரிடத்திலும் உங்களுடைய உண்மைத்தன்மை வெளிப்படும். உண்மையானவர், நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேர் உருவாகும். நல்ல நடத்தையும் உண்டு. என்ன இந்த காலகட்டம் உங்ககிட்ட பேசி யாருனாலும் ஜெயிக்க முடியாது. பேசிய உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிடுவீங்க. ஸோ புதனுடைய நகர்வு ரொம்ப ஃபேவராக இருக்குது. அடுத்து சுக்கிரன் வைகாசி மாதம் 25ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், சுக்கிரனுடைய பயிற்சி கண்டிப்பாக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்லதை செய்வார் அப்படின்னு கேட்டால், 12ல் சுக்கிரன் இருக்கலாம், அது நன்மை தான், பலம்தான், ஆரோக்கியமான விஷயம்தான். என்னன்னா 3ஆம் இடத்ததிபதி 12ல் இருக்கும்போது புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லது. பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட்ரி ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆதார் கார்டு அப்டேட் பண்ண, பேன் கார்டு அப்டேட் பண்ண, இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு செக் எழுதி கொடுக்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ரீதியான விஷயங்களோ புது முயற்சிகளோ இந்த காலகட்டம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. புது முயற்சிகள் கூட சொல்கிறது தவறான வார்த்தை. இடமாற்றங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடம் மாறி இருக்கிறது, இடமாற்றங்களை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்தில் இருப்பதனால இங்கேயும் எகைன் சுப செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த காமம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கான்சியஸாக இருங்க. அதில் ஏதாவது சறுக்கிட்டிங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். காமம் ஏன்னா 3 கூடையவர் இல்லையா, காம திரிகோணாதிபதி 12ல் போய் உட்காராருன்னா அந்த காமம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எதிர்பாலனத்துக்கிட்ட பார்த்து பேசி பழகணும். நம்மளை மீறி சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே வர்றக்க வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த அளவு அதற்கு இடம் கொடுக்காமல் சரியான பாதையில் செல்வது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார். அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இதுதான் வழி. இல்லை சுக்கிரன் பின்னாடி போனோம்னா நம்மளுக்கு எல்லாமே பாதகமாக போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னோம், சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்கு இல்லையா. அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னா,
பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. தினமும் 2 நல்லெண்ணெயும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஜென்ம கேது, 7ஆம் இடத்துல ராகு, அஷ்டமச்சனி எல்லாத்தையும் தாண்டி வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும், உறுதியாக சொல்லலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.